ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க பொழுது விடிஞ்சிருச்சு. எழுந்துட்டீங்களா? தேவனோடு உறவாடினீங்களா? ஜெபித்தீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா என்று உங்களுக்கு இன்னொரு முறை நினைவுபடுத்த, உங்களை இன்னொரு முறை தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் வாங்க என்று உங்களை வரவேற்பதற்காக இந்த அனுதின தியானத்தில் உங்களிடத்தில் வந்திருக்கிற கண்களை மூடுங்க. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் போய்கொண்டே இருக்கையிலே உமக்கு நெருக்கமாக வாழவும் உமக்கு பிரியமாய் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை கிட்டி சேர்வதென்றால் அவருக்கு நெருக்கமாய் இருப்பதென்றால் என்னங்க அது? அதன் அர்த்தம் என்ன? தேவனை கிட்டி சேருவது, தேவனுக்கு நெருக்கமாய் இருப்பதென்றால் நாம ஜெபத்தில் இருப்பது. ஜெபம் செய்கிறவர்கள் தேவனுக்கு ரொம்பவும் அருகிலே இருப்பாங்க. ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது நம்ம தேவனுடைய மனதை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவரோடு நடப்போம். ஜெபம் என்பது ஒரு டியூட்டி அல்லங்க. ஜெபம் என்பது ஒரு ஆச்சாரம் இல்ல, ஒரு கிளாஸ் இல்லங்க, 1 மணி நேரம் உட்கார்ந்து செய்து முடிப்பது அல்ல. தேவனோடு உறவாடுவது, தேவனோடு ஐக்கியமாய் இருப்பது. நம்ம அநேக நேரம் ஜெபம் செய்கின்றோம் என்று சொல்லுகிறோம். ஆனா எவ்வளவு ஜெபம் உங்களுக்குள்ளே மாற்றம் தந்தது? ஜெபிப்பது நமக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும். தேவனை நெருங்க நெருங்க அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கும். அவரோடு உறவாட அவருடைய குணங்கள் நமக்குள்ளே பிரதிபலிக்குங்க. அநேகருடைய ஜெபம் வார்த்தைகளின் ஜெபமாவே இருந்து விடுவதனால அது அவங்க இருதயத்தை சுத்திகரிக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு முறை அவர் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு மலை ஏறினார். மறுரூப மலையிலே நாங்க எருசலேம் சென்றிருந்த போது அந்த மறுரூப மலைக்கு சென்றோம். அப்பா, அது எவ்வளவு உயரத்துல இருக்கிறது என்றால் அவ்வளவு உயரத்துக்கு எப்படி ஆண்டவர் நடந்தே சென்றிருந்தாரு? நாங்களே பஸ்ல போனோங்க. ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள அது ரொம்ப மேடாக இருந்ததுனாலே அங்கே கார்ல போக வேண்டியிருந்தது. அந்த மலையிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்த, அவர் மறுரூபம் அடைந்த அந்த மலையிலே இன்றைக்கு மறுரூப ஆலயம் என்று அங்கே ஒண்ணு காட்டியிருக்காங்க. அங்கிருந்து பார்த்தால் எருசலேம் முழுவதுமே தெரியுதுங்க. அந்த மலையின் மேல ஏகாந்தமாய் ஆண்டவர் ஜெபம் செய்தார். சீஷர்களை ஒரு இடத்துல விட்டு அவர் கொஞ்சம் தள்ளி போய் ஜெபிக்கும் போது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. நீங்க ஏற்கனவே இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற நமக்கு அவசியமான, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல 9ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷத்துல 29ஆம் வசனம். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறினது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவருடைய முக ரூபம் மாறினது. அவர் முகத்தின் பிரகாசம் மாறியது. அவர் முகத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது, பளபளவென்றானது. பேதுருவும் யோவானும் பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய தோற்றம் காணப்பட்டது. அவருடைய முக ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாகி பளபளவென்று ஜொலித்தது. எந்த வண்ணானும் துவைக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக. அது இந்த உலகத்தில் இருக்கின்ற வெண்மை அல்ல. அங்கே தெய்வீக பரிசுத்தம் ரிஃப்ளெக்ட் ஆனது. ஒன்று நினைவுல கொள்ளுங்க, இந்த பகுதியெல்லாம் நம்ம இப்போ தியானிக்க நமக்கு நேரமில்லை. மாற்றத்தை கொடுக்கும் ஜெபம் உனக்குள் இருக்கிறதா? உன்னுடைய ஜெபம் உன் இருதயத்தை மாற்றுகிறதா? உன் அணைந்து போன தீபத்தை எரிய செய்யுதா? உன் கவலை துக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்குதா? உன்னுடைய வேதனையான நேரங்களிலும் உன் முகத்தில தேவனின் சந்தோஷத்தை பார்க்க முடியுதா? உன் முகத்திலே தேவனின் வெளிச்சம் பிரகாசிக்குதா? மோசே தேவ சமூகத்திலே ஜெபித்து விட்டு மலை இறங்கின போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது.
இஸ்ரவேலர் அவர் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம். அவர் முக்காடு போட வேண்டியிருந்ததாம். யார் இயேசுவை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்ற பாடலை நம்ம பாடுவதுண்டு. நான் வெறுமனே இந்த லைட் வெளிச்சங்களை பத்தி பேசவில்லை. அந்த கலை, அந்த பிரகாசம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த மாசற்ற நிலை, அது நாம ஜெபித்த பிறகு நம்முடைய முகத்துல தெரியணுங்க. நம்ம முகத்துல தனித்துவம் தெரிய வேண்டும். நமக்கு ரொம்ப தவறான கருத்து இருக்கிறது, ஜெபம் என்றால் அழுகிற முகம் என்று. ஜெபம் என்றால் அழுகிற முகத்தை வைத்தால் ஜெபிப்பது போல் என்று. உண்மைதாங்க, அழுவோம். நம்ம பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு துக்கப்படுவோம். நம்முடைய தவறுகளுக்காக வேதனைப்படுவோம். மற்றவர்களுக்காக நீங்க நேற்றைக்கு கேட்டது போல அவங்களுடைய தவறுகளையும் நம்முடைய தவறுகளாக நினைத்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்வோம். இது உண்மைதாங்க. ஆனால் ஆமென் என்று சொன்ன பிறகு முடிந்து போனது உங்க துக்கம், உங்க துக்க நாட்கள் முடிந்து போனது. உங்க வேதனை சந்தோஷமாய் மாறினது. அதுதான் மறுரூபம் அடைவது. நீங்க ஜெபத்துக்குள்ள போகும்போது ஒரு விதமா போகிறீங்க. ஜெபத்தை முடித்து நீங்க ஆமென் என்று வெளியே வரும்போது மாற்றம் உங்களுக்குள்ள தெரிய வேண்டும். உடனே தெரியும் அந்த மாற்றம் உங்களுக்குள்ள. தேவன் உங்களை தொடும்போது பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் இறங்கி வந்தது, ஒரு பெரிய பிரகாசம். அங்கே வானம் பூமியை முத்தமிட்டதென்ற அப்படி அந்த அனுபவத்தை இங்க நம்ம வாசிக்கின்றோம். அவருடைய முகத்திலும் மாற்றம், அவருடைய வஸ்திரத்திலும் மாற்றம், அவருடைய வாழ்க்கையில மாம்ச ரீதியா அவர் வந்திருந்தாலும் பரலோக மகிமை அங்கே பார்க்க முடிந்தது. பரலோகத்தில் இருக்கின்ற எலியா, யாருங்க எலியா அண்ட் மோசே இறங்கி வருவது, அவர்கள் உரையாடுவது என்பது ஒரு பரலோகத்தையும் பூமியையும் ஜெபம் இணைக்கிறது என்பதை காண்பிக்கிறது. என்னமோ நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளால ஜெபிக்கிறோம். நம்ம வீட்டின் கூரை கூட தாண்டாத ஜெபங்களை செய்கிறவங்களா இருப்பதினாலே ஜெபம் செய்து முடித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களே காணப்படுவதில்லை. உங்க நடத்தையில மாற்றம் வேண்டும், உங்க முகத்துல அந்த வெளிச்சம் வேண்டும், உங்க வாழ்க்கை முறையில அந்த மாற்றம் வேண்டும். ஜெபம் செய்கிறவங்களுடைய நடத்தை, அவங்க வஸ்திரங்களை அணிந்திருக்கிறது, அவங்க சம்பாஷணை, அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் இருக்கும். மாற்றத்தை கொடுப்பதுதான் ஜெபம். ஜெபம் நம்மை ரெனியூ செய்கிறது, நம்மை புதிதாக்குகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். அந்த புதுமையை உங்களுக்குள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க ஜெபித்த பிறகு நீங்க மாற்றம் அடைகிறீங்க? ஏதோ ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சையோடு, ஏதோ ஒரு விஷயத்தை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுதே இது தேவனின் சித்தம் அல்ல, இது அவர் அனுமதித்தது அல்ல. ஓகே, எனக்கு இது வேண்டாம், எனக்கு தேவன் சொன்னதே வேண்டும் என்று மனதிலும் மாற்றம் உண்டாகும், உங்க சிந்தனையிலும் மாற்றம் உண்டாகும், உங்க எண்ணங்களிலும் மாற்றம் உண்டாகும். மாற்றத்தை கொடுப்பது ஜெபம். மாற்றத்தை கொடுக்காத ஜெபத்தினாலே பிரயோஜனம் இல்லைங்க. உங்க ஆலோசனைகளை, உங்க எண்ணங்களை தேவன் மேல தள்ளுவது கிடையாதுங்க. தேவன் செய்ய வேண்டும் என்று கேட்பதும் அல்ல. தேவன் சொன்னதற்கேற்ப உங்க மனதை மாற்றுவது, உங்க குணத்தை, உங்களுடைய விருப்பங்களை மாற்றிக்கொள்ளுவது, உங்க சுபாவத்தை மாற்றுவது, உங்க வாழ்க்கையே மாற்றுவது ஜெபத்தினாலே ஆகும் என்று நம்புவது, அந்த மாற்றம் அடைவது உண்மையான மாற்றத்தை கொடுக்கும் ஜெபமாயிருக்கும். மத்தேயுவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 5வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அங்கே ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சத்தோடு கூடிய அந்த மறுரூப மலையின் மீது இருக்கின்ற அனுபவமாய் மாத்திரம் அது இல்லாமல், அந்த பேதுரும் யோவானும் யாக்கோவும் தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு எழுந்தாங்க, என்னமோ நினைத்தாங்க, ஒன்னும் புரியவில்லை. பேதுரு உடனே, ஆண்டவரே, இங்க ரொம்ப நல்லா இருக்கு, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்று, 3 கூடாரங்களை போட்டு இங்கே இருந்து விடுவோம், ஒவ்வொரு உம்மோடு கூட இருந்து விடுவோம் என்பது போல பேசுகிறாரு. அவங்களுக்கு மாற்றம் இல்லைங்க, அவங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியவில்லை.
எலியாவும் மோசேவும் ஏசாண்டவருக்கு சமம் என்று நினைக்கிறாங்க. பாவம், இங்கேயே இருந்து விடலாம் என்கிறாங்க. அவங்க சுகத்தை பார்க்கிறாங்க. பாவம், கீழே இருக்கிற 9 பேர் சீஷர்கள் ஒரு பேயை விரட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாம ஜெபத்திலே மலை ஏறுவது கீழே இறங்கி ஊழியம் செய்வதற்கு. நாம ஜெபிப்பது சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. நாம ஜெபிப்பது ஜெபத்திலே எப்படிப்பட்ட ஏவுதல்களை பெறுகிறோமோ அவைகளை நிறைவேற்றுவதற்காக. ஜெபம் என்றால் அது கால் நீட்டிக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்னு உட்காடிட்டு உட்காருவதல்ல. ஜெபம் செய்கிறவன் வேலை செய்வான். ஜெபம் அவனுக்கு ஏவுதல் கொடுக்கும். ஜெபம் நம்மை சுறுசுறுப்பாக்கும், நமக்கு பலத்தை கொடுக்கும், கிரியை நடப்பிக்கும். அப்பொழுது மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். நீங்க நினைப்பது போல இவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இவர் ஒரு போதகர் அல்ல, இவர் எல்லாருக்கும் சமமானவர் அல்ல. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கின்றேன். இன்றைக்கு உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் கூட தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா, தேவனுக்கு இஷ்டமான விதத்தில் வாழ்ந்தா, கிறிஸ்துவை போல வாழ்ந்தா, கிறிஸ்துவின் மனதை உடையவர்களாக நம்ம இருந்தால், உன்னை குறித்து என்னை குறித்து கூட தேவன் மகிழ்ச்சி அடைவாருங்க. இவரை குறித்து நான் மகிழ்ச்சியா இருக்கின்றேன். எனக்கு பிரியமான விதத்தில் இவர் வாழ்கிறார். என்னுடைய பிரியமான மகன். ஜெபிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமானவங்க. ஜெபிக்கிறவங்க தேவ சமூகத்திலே வளர்கிறவங்க, தேவனின் மடியில வளர்கிறவங்க, தேவனுக்கு நெருக்கமா வாழ்கிறவங்க, தேவனோடு நடக்கிறவங்க. உண்மையிலே நீங்க ஜெபித்தால் இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். உலகத்துல எல்லாரும் பிரார்த்தனை செய்வது போல அவங்கவுங்க தெய்வங்களுக்கு, கடவுள் எனப்படுறவங்களுக்கு நீங்களும் அதே நினைத்தால், ஞானம் இல்லாதிருந்தால் அது உண்மையான ஜெபமே கிடையாதுங்க. உனக்குள் தேவன் பிரியப்பட முடியுமா? உன் ஜெபத்தினாலே உனக்குள்ளே பரிசுத்தம் பிறக்குதா? உத்தமம் உண்டாகுதா? உண்மையா நீ வாழ முடிகிறதா? தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறாயா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறாயா? ஜபம் 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 என்று சொல்லுகிறோம் தவிர, மாற்றத்தை கொடுக்காத ஜபத்தினாலே, மாற்றமில்லாத வாழ்க்கையாலே பயன் என்ன இருக்கு சொல்லுங்க? நாம ஜெபித்தால், நாம மாறினால் இந்த உலகம் மாறுங்க. நாம மாற்றமடைந்தால் மற்றவங்களை மாற்ற முடியுங்க. மாற்றமடைந்த நீ ஜெபித்தால் உன் ஜபத்தின் தாக்கம் பெரிய மாற்றத்தை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள அது கொண்டு வருங்க. ஜபம் உன் முகத்திலே வெளிச்சத்தையும், உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும், உன் வாழ்க்கையில ஒரு தனித்துவத்தை காண்பிக்கும். தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். ஜபம் செய்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஜெபிக்க கூடியவங்க திருப்தியோட கூட வாழ்வாங்க. ஜெபிக்க கூடியவங்க எப்போதுக்கு அப்போது அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பாங்க. மாற்றிக்கொள்ளுகிற குணம் அவங்களுக்குள்ள இருப்பதனால அவங்க தவறுகளை திருத்திக் கொள்ளுவாங்க. இன்னொருவர் நம்மை குற்றம் பிடிக்கும் முன்பே, இன்னொருத்தர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டும் முன்பே, அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல உங்களை நீங்க சரி செய்து கொண்டு அவர் பிரகாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில காட்ட முடியுங்க. மாற்றம் உண்டாகும் வரைக்கும் நீங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பதை பழகி கொள்ளுங்க. அவசரமா ஜெபிப்பது சரியானதில்லை. குறைந்தது ஏதோ ஒரு நேரத்துல, ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்தில் ஒரு நேரத்துல பொறுமையா, என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார், அவர் எனக்கு பதில் கொடுத்தார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கின்றேன். உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்கிறேன். நான் உன்னை குணப்படுத்துவேன். நான் உன் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ பயப்படாதே, திகையாதே என்று அநேக விதங்கள்ல தேவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களோடு அவர் பேசுவாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக ஜெபத்திலே காத்திருப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கின்ற ஜெபம், மாற்றம் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிற ஜெபங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுடைய முகங்கள்ல உம்முடைய பிரகாசம், எங்கள் இருதயங்கள்ல உம்முடைய பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கை முறையிலே
உம்முடைய குணங்களும் உம்முடைய அடிச்சுவடிகளில் நடப்பதும் உண்டாகும் வரைக்கும் உம்மோடு உறவாடும்படியாக ஜெபத்திலே காத்திருந்து மறுரூபம் அடைவதற்கு மேலும் மேலும் தேவனின் மகிமையில விருத்தி அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துல சேரும் வரைக்கும் உம்மோடு உறவாடுகிறவர்களா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. நான் எவ்வளவு ஜெபித்தாலும் நீங்க ஜெபிக்காவிட்டா உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே நீங்களும் ஜெபிங்க. பாரங்களுக்கு மட்டுமல்ல, மாற்றத்துக்காக ஜெபிங்க. விசுவாசத்துல வளருங்க. நீங்க அநேகருக்காக ஜெபிக்கிறவர்களாக, விண்ணப்பம் செய்கிறவர்களாக மாற்றம் அடைவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோஷியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.